ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. என்ஜேகேவின் ஆன்மீக பூந்தோட்டத்தின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். இன்றைய ஆன்மீக நறுமணத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக 4 விதமான மக்கள் இருப்பதா சொல்லுவாங்க. ஒன்று கம்ஃபர்டபிளி அன்கம்ஃபர்டபுள் பீப்புள், ரெண்டாவது அன்கம்ஃபர்டபிளி கம்ஃபர்டபுள் பீப்புள், மூணாவது கம்ஃபர்டபிளி கம்ஃபர்டபுள் பீப்புள், நாலாவது அன்கம்ஃபர்டபிளி அன்கம்ஃபர்டபுள் பீப்புள். ஆர் யூ ஆல் கம்ஃபர்டபுள் வித் திஸ்? கம்ஃபர்டபிளி அன்கம்ஃபர்டபுள் பீப்புள் எப்படின்னா, வெளியில் இவங்களுக்கு வசதிகள் நிறைய இருக்கும். கார் இருக்கும், பங்களா இருக்கும், வங்கி கணக்கு இருக்கும், நிறைய சேவை ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் உள்ள அவங்களுக்கு அமைதியே இருக்காது. ஸோ உள் அமைதிக்கு வெளி வசதி மட்டும் இருந்தால் போதாதுங்கிறது இதில் தான் தெரியறது. ரெண்டாவது டைப் ஆஃப் பீப்புள் அன்கம்ஃபர்டபிளி கம்ஃபர்டபுள் பீப்புள். இவங்களை மாதிரி ஆட்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். வெளி வசதிகள் இருக்காது, நோ கார், நோ ஏசி, நோ ப்ராப்பர் ஹவுஸ். ஆனால் அவங்களுக்குள்ளே எப்பொழுதும் மன அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அடிப்படை தேவைகளை வைத்துக்கொண்டு ஒரு கண்டென்டல் லைஃப் வாழ்வாங்க. மூணாவது பீப்புள் எப்படி தெரியுமா? கம்ஃபர்டபிளி கம்ஃபர்டபுள் பீப்புள். இவங்களுக்கு வெளியிலையும் வசதி இருக்கும், மனசுக்குள்ளேயும் நல்ல வசதி அமைதியாக இருப்பாங்க. ஏன்? அவங்களுடைய வெளி வசதிகளை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுனால. அதனால் அப்படி கம்ஃபர்டபுளாக உள்ளேயும் இருப்பாங்க, வெளியிலையும் இருப்பாங்க. நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா மற்றவங்களுக்கு அமைதியையும் அவங்களையும் சந்தோஷமாக வச்சுட்டால் இந்த மாதிரி பீப்புள் மாதிரி நம்மளால் இருக்க முடியும். நாலாவது அன்கம்ஃபர்டபிளி அன்கம்ஃபர்டபுள் பீப்புள். இவங்களுக்கு வெளி வசதி இருக்காது, உள் வசதியும் அதனால் இருக்காது. வெளி வசதி தான் உள் வசதியை கொடுக்குன்னு சொல்லிட்டு கார், பங்களா, பணம் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு மன நிறைவே இருக்காது. இவங்கெல்லாம் ரொம்ப க்ரீடி பீப்புளாக இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளும் இருக்காங்க. ஸோ ஆன்மீக அறிவை பக்தி, ஞானம், சேவா இவற்றால் வளர்த்து கொண்டால் நாம் அனைவரும் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலையும் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். எப்படி? கம்ஃபர்டபிளி கம்ஃபர்டபுள் பீப்புளாக இருக்கலாம். ஸோ ஆன்மீக அறிவை இன்று முதல் ஆன்மீக பூந்தோட்டத்திலிருந்து பெறலாம். இறைவா நன்றி.